நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு தாய் திரு அவை மிக அருமையானதொரு விழாவை சிறப்பித்து மகிழ்கின்றது. 4 நற்செய்திகளை மிக அற்புதமாக திரு அவைக்கு தந்திருக்கிற நற்செய்தியாளர்களில் ஒருவரான புனித மார்க்கு நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகுக்கு எனக்கு இறைவன் கொடுத்த கொடைக்கு நான் கொடுக்கிற என்னுடைய பரிசு என்று சொல்லி தன்னுடைய அழகான அற்புதமான எழுத்து திறமையை மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய அந்த நற்செய்தியின் வழியாக, நற்செய்தி வார்த்தைகள் வழியாக நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மிக அற்புதமான வார்த்தைகளை மார்க்கு நற்செய்தியாளர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அருமையான இந்த விழாவில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த நற்செய்தியாளரை போல நாங்களும் எங்களுடைய எல்லா விதமான சூழல்களில் உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை, நல்ல வழிகாட்டுதலை, நல்ல துணையை எங்களுக்கு தந்தரலும் என்று சொல்லி செபித்தவர்களாக இந்த அழகான அற்புதமான திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து நாம் செபிப்போம். இத்திருப்பலியில் பக்தியோடும் தகுந்த விதத்திலும் பங்கெடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்பது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பேரன்பை பற்றி நான் என்றும்
வானங்கள் உமது வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வமைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர்.
ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. நம் அனைவரும் அறிந்தது போல இன்றைக்கு தாய் திரு அவை நற்செய்தியாளர் புனித மார்க்குடைய விழாவை சிறப்பித்து மகிழ்கின்றது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள் ஆழமான ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை, நம்முடைய கவலைகளை, கஷ்டங்களை போக்குகிற விதத்தில் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு அழைப்பை கொடுக்கிற இறை வார்த்தைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகத்தில் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்தில் அருமையான வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகள். அதில் பேதுரு சொல்லுகிற பொழுது அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார். 5வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில், நீங்கள் கவலையெல்லாம் விட்டு விடுங்கள், உங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் விட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்காக கவலை கொள்வதற்கு அவர் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கவலைகளை குறித்து, உங்களுடைய கஷ்டங்களை குறித்து, உங்களுடைய வேதனைகளை குறித்து, உங்களுடைய இன்னல்களை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்காக கவலைப்படுவதற்கு உங்கள் கடவுள் இருக்கிறார். என்ன ஒரு ஆழமான, என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள்! நமக்கெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் ஏதேனும் இருப்பினும் கூட அவை அப்படியே மறைந்து போகிற விதத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கு மாபெரும் ஆறுதலை தரக்கூடிய அழகான வார்த்தைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான அதே சமயத்தில் இன்றைக்கு நற்செய்தியில் கூட மார்க்கு நற்செய்தியாளர் அதே ஒரு விதத்தில், அதே ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற விதத்தில், அதே ஒரு நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற விதத்தில் அழகான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை அப்படியே நமக்கு அவர் எடுத்து கொடுக்கிறார். நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் தீய ஆவிகளை உங்களால் ஓட்ட முடியும். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. பாம்புகள், விஷ பாம்புகள் எதுவுமே உங்களை ஒன்றும் செய்ய இயலாது என்கின்ற ஆழமான ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற அழகான வார்த்தைகளை நற்செய்தியாளர் மார்க்கு நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நற்செய்தியாளர் மார்க்கு தன்னுடைய நற்செய்தி முழுவதுமே நமக்கு கொடுக்கிற அழகான ஒரு செய்தி, ஆண்டவர் இயேசு மெசியா, ஆண்டவர் இயேசு இறைமகன், ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு மீது நாம் ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டும், அவரை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான ஒரு சிந்தனைகளை எல்லாம் அவர் கொடுப்பார். விவிலியத்தை, நற்செய்தியை அவர் எழுதுகிற பொழுதே விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, யூதர்கள் அல்லாத புற இனத்து கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி என்று சொல்லி அந்த நற்செய்தியை சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் மற்ற மக்கள் எளிதில் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற மக்கள் ஆண்டவர் இயேசுவை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவர் மெசியா என்று சொல்லி அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் தன்னுடைய நற்செய்தியை எளிமையாக்கி மிக அழகாக எல்லா மக்களும் அறிந்து கொள்ளுகிற விதத்தில், எல்லா மக்களும் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் தன்னுடைய வார்த்தைகளை அவர் கொடுத்திருப்பார், தன்னுடைய நற்செய்தியை வடிவமைத்திருப்பார். அன்பான இந்த ஆழமான விசுவாசம், இந்த ஆழமான விசுவாசத்தை கொடுக்கிற அந்த அனுபவம், அந்த பக்குவம் இந்த நற்செய்தியாளருக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இவர் மாபெரும் 2 தூண்களான பேதுரு, பவுலடியார் இவர்களோடு இணைந்து பணி செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவோடு இவர் வாழ்ந்தாரா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஆதாரங்கள் இல்லை. ஆண்டவர் இயேசுவோடு அவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த பேதுருவோடு இவர் பணி செய்திருக்கிறார். பேதுருவை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். பேதுரு இயலாமையில் வாழ்ந்தவர், ஒரு பலவீனர், மனித ஒரு குணத்தோடு பல இடங்களில் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய மனித இயல்பை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதராக அவர் இருந்தார். உருமாற்ற அந்த நிகழ்வில்
ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்பார், ஆண்டவரே இங்கே 3 கூடாரங்களை அமைப்போம், உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும் 3 கூடாரங்களை அமைப்போம், இங்கேயே நாம் இருந்து விடுவோம். ஒரு மனித பலவீனம். ஏனென்று சொன்னால் அழகாக இருக்கிறது, இந்த இடத்துல கவலைகள் இல்லை, இந்த இடத்துல கஷ்டங்கள் இல்லை, மிக அருமையான ஒரு இடம், இந்த இடத்துல நாம் இங்கேயே இருந்து விடுவோமே, ஏன் கீழே சென்று கஷ்டங்கள் பட வேண்டும்? ஒரு மனித பலவீனத்தோடு எழுப்புகிற ஒரு வார்த்தைகள். அதே சமயத்தில் பேதுருவுடைய பலவீனத்தை இன்னும் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவை இவர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலிக்கிறார். இவர் யார் என்று எனக்கு தெரியாது, இவரை நான் பார்த்ததே கிடையாது என்று சொல்லி மறுதலிக்கிற ஒரு சூழல். மனித பலவீனம், மனித குறைபாடு. அதே பேதுரு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஒரு மாபெரும் பலவீனத்தில் இருக்கிறார். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் இயேசு இறந்துட்டார், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வலைகளை எடுத்துக்கொண்டு நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி மற்ற சீடர்களுக்கும் ஒரு தவறான மாதிரிகையை காட்டுகிற ஒரு மனித பலவீனம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனால் திருத்தூதர்கள் பணிகளிலே நாம் வாசிக்கிறோம், இந்த பலவீனங்களை எல்லாம் கடந்து மாபெரும் தைரியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார், மாபெரும் ஆற்றலை அவர் பெற்றுக்கொள்கிறார், மாபெரும் சக்தியை அவர் பெற்றுக்கொள்கிறார், மாபெரும் நம்பிக்கையை அவர் பெற்றுக்கொள்கிறார். உயிர்த்த ஆண்டவர் அவருக்கு அந்த சக்தியை, அந்த ஆற்றலை, அந்த நம்பிக்கையை, அந்த திடனை, அந்த தைரியத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தைரியத்தோடு பேதுரு தன்னுடைய பணியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பணியிலே தான் மார்க்கு நற்செய்தியாளர் அவரோடு இணைந்து பணியாற்றுகிறார். பேதுரு செய்கிற பல காரியங்களை அவர் பார்க்கிறார். திருத்தூதர்கள் பணி 3வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஊனமுற்ற அந்த மனிதர் அழகு வாயிலில் அமர்ந்திருக்கிறார். அவரிடத்தில் சென்று பேதுரு மற்ற சீடர்கள், அவரோடு இருந்த சீடர்கள் சொல்வார்கள், உனக்கு கொடுப்பதற்கு எங்களிடத்தில் பொன்னோ வெள்ளியோ கிடையாது, ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொல்லுகிறார். அந்த மனிதன் துள்ளி குதித்து எழுந்து ஓடுகிறதையும் நடக்கிறதையும் மிக அழகாக நமக்கு திருத்தூதர்கள் பணிகள் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஆழமான விசுவாசத்தை, நம்பிக்கையை பேதுரு பெற்றிருந்தார். அந்த நம்பிக்கையை இங்கே மார்க்கு நற்செய்தியாளருக்கு அவர் கொடுக்கிறார். அதே சமயத்தில் மற்ற மக்களுக்கும் நமக்கும் கொடுக்கிறார். அதே பேதுரு இன்னும் ஒரு இடத்துல, அதாவது 4வது அதிகாரத்தில், திருத்தூதர்கள் பணி 4வது அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுவார், நாங்கள் யாருக்கு செவி மடுக்க வேண்டும்? மனிதருக்கா அல்லது கடவுளுக்கா? கடவுளுக்கு செவி மடுப்பது தானே முறை. எனவே நாங்கள் கேட்டதையும் நாங்கள் பார்த்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி தைரியத்தோடு சங்கத்தார் முன்னிலையில், தலைமை குருக்கள் முன்னிலையில் பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தைரியம், இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் தான் மார்க்கு நற்செய்தியாளரை உறுதிப்படுத்தியது. இந்த இறை அனுபவம் தான் இந்த வார்த்தைகளை எழுத அவருக்கு தூண்டுகிறது. இன்றைக்கு இவ்வளவு அழகான ஒரு நற்செய்தியை இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறான். நாம் எல்லோரும் வாசிக்கின்றோம், நாம் எல்லோரும் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்கிறோம், ஆண்டவரை பற்றி கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த பேதுருவினுடைய வழிகாட்டுதல், இந்த பேதுருவிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய அனுபவம், இந்த பேதுருவிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆண்டவரிடத்தில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, விசுவாசம், இவை எல்லாம் தான் இவரை பக்குவப்படுத்தி இருக்கிறது. அதே சமயத்தில் விவிலிய ஆதாரங்கள் நமக்கு சொல்லுகிறது, பவுலடியாரோடும் இந்த மார்க்கு நற்செய்தியாளர் பணிபுரிந்திருக்கிறார். மாபெரும் தூண்களான 2 இந்த பேதுரு மற்றும் பவுலடியார், இவர்கள் இருவரோடும் மார்க்கு நற்செய்தியாளர் பணிபுரிந்திருக்கிறார். இவர்கள் இருவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இந்த அனுபவம் தான் இவருக்கு மாபெரும் இந்த ஆற்றலை, இந்த பக்குவத்தை, இறை அனுபவத்தை, நம்பிக்கையை இவருக்கு அதிகரித்திருக்கிறது, உறுதிப்படுத்தி இருக்கிறது. பவுலடியாரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த அந்த மனிதரை ஆண்டவர் இயேசு ஆட்கொள்ளுகிறார். அவரை சந்தித்து இறை அனுபவத்தை அவருக்கு கொடுக்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சொல்லுகிற அளவிற்கு பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். இப்படிப்பட்ட இறை அனுபவத்தை பெற்று
மாபெரும் மனிதர்கள், மாபெரும் தூண்களான பவுலடியார் மற்றும் பேதுரு இவரிடத்திலிருந்து பெற்ற இறை அனுபவத்தை மார்க்கு நற்செய்தியாளர் மிக அற்புதமாக உள்வாங்குகிறார். அதை அப்படியே இறை சமூகத்திற்கு கொடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே பிரியமானவர்களே, இந்த மார்க்கு நற்செய்தியாளர் தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எவ்வாறு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரோ, எவ்வாறு இறைவன் தனக்கு கொடுத்திருக்கிற இந்த திறமையை, எழுத்தாற்றலை அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரோ, அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆற்றல்களை, நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான நற்காரியங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு இந்த இறை திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மார்க்கு நற்செய்தியாளர் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, தான் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தையை, தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை, தான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை அப்படியே மிக அழகாக வார்த்தைகளிலே வடித்து நற்செய்தியாக எல்லா சமூகமும் பயன்பெற வேண்டும், ஆண்டவருடைய மக்கள் அனைவருமே பயன்பெற வேண்டும், ஆண்டவருடைய மக்கள் அனைவருமே விசுவாசத்தில் ஆழப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். அப்படியாக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து விதமான நற்காரியங்களை எண்ணி பார்க்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமை என்ன? எனக்கு என் கடவுள் கொடுத்திருக்கிற ஆற்றல் என்ன? இந்த திறமையை, இந்த ஆற்றலை, இந்த பலனை, இந்த சொத்தை, இந்த எல்லா விதமான காரியங்களை நான் எப்படி என்னுடைய கடவுளுக்காக பயன்படுத்துகிறேன், நான் எப்படி என்னுடைய ஆண்டவருக்காக நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடும் இந்த விழாவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. என பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் ஏராளமான குடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஏராளமான வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் என்னாலும் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் என்னுடைய பக்கத்திலிருந்து அல்லது என்னுடைய திறமைகளிலிருந்து, என்னுடைய ஆற்றல்களிலிருந்து எதை நான் என்னுடைய கடவுளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன்? ஆபேல், காயின் இவர்களை முன்மாதிரியாக கொள்வோம். ஆபேல் தன்னிடத்தில் இருந்த சிறந்ததை, தி பெஸ்ட் என்று சொல்லப்படுகிற சிறந்த காணிக்கைகளை, சிறந்த பொருட்களை ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆனால் காயினோ ஆண்டவருக்கு ஏற்புடையவை அல்லாத காரியங்களை ஆண்டவருக்கு செய்தான். நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்தவர்களாக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, புனித மார்க்கினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அருமையான நாளில் புனித மார்க் தன்னுடைய திறமைகளை உமக்காக செலவழித்தான். தன்னுடைய எழுத்தாற்றலை அற்புதமாய் நற்செய்தியாக வடித்து இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் பயன்பெறுகிற விதத்தில் வடித்து கொடுத்திருக்கிறார். நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திறமைகளை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆற்றல்களை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்காரியங்களை இந்த சமூகம் பயன்பெற, இந்த திரு அவை பயன்பெற, இந்த மக்கள் பயன்பெற நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஆற்றலையும் வழிகாட்டுதலையும் தெளிவையும் தாரும் என்று சொல்லி ஜெபித்தவர்களாக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். காணிக்கை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனாகி நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமாக்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகோன் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னாவும் மணல் போல காண விளக்கோடு உன்னை தேடினேன். இரண்டும் நீங்கள் நேரங்கள் நீர நான் இங்கு உளவாடினேன். கொண்ட மன்னாவும் மணல் போல காண விளக்கோடு உன்னை தேடினேன். இரண்டும் ஏக நேரங்கள் நீர நான் இங்கு உளவாடினேன். வாராயுனித்து தாராயுமென்று வாராயுனித்து தாராயுமென்று உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகினேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை புதிதாயிருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.